கார் வாங்கணுங்கிற ஆசை, பட் எடுத்த உடனே பெரிய கார் வாங்கணும். ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது. பட் அந்த ஆசைக்கு தீனி போடுற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து சம்பாத்தியம் இருக்கா? சார், ஆனால் கார் வாங்குற நிறைய பேர் அதை ஒரு அப்ரிஷியேட்டிங் அசட்டாக பார்க்குறாங்க. ஒரு எமோஷனல் வேல்யூ ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் பார்த்தா ஒரு அப்ரிஷியேட்டிங் அசட்டாக பார்க்குறாங்க. அதோடைய விலை என்னங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. அது அப்ரிஷியேட்டாக டிப்ரிஷியேட்டாங்கிறதெல்லாம் கிடையாது. கார் வாங்க போகிறேன், அது லோனில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் முன்னாடியே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தடவைக்கு 2 தடவையா அந்த கார் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான்னு பாருங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை தான் இருக்காங்க, எதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய கார்? வணக்கம் சார். வணக்கம். மிடில் கிளாஸ்க்குள்ள ட்ரீமில் ஒன் ஆஃப் த ட்ரீம் வந்து கார் வாங்குறது. ஃபேமிலியாக காரில் எல்லோரும் சேர்ந்து போகணும், அது என்னோட காராக இருக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட ஆசையுமே. ஸோ நீங்கள் ஒரு ரீல் போட்டிருந்தீங்க கார் வாங்குறத பற்றி. அதாவது 20 லட்ச ரூபா காருக்கு எய்ம் பண்ணுறீங்களா, அப்போ 20 லட்ச ரூபா கார் வாங்காதீங்க, 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குங்க, மீதி இருக்க அமௌண்ட்டில் எசேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று வரும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ரீல் மட்டும் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுங்க சார். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா, கார் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் A டு பாயிண்ட் B, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அது வந்து என்னென்னா ரெயின் ஆர் ஷைன், மழையாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறதுக்காக காரு. அதோட வந்து இது பேர் 4 வீலர் அப்படிங்கிறதுனால மினிமம் 4 பேர் இந்த ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 5 பேர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். புரியுதுங்களா? இதுதான் வந்து காருடைய பர்பஸ். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னதுன்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் எடுத்த உடனேயே ஓகே கார் வாங்கணுங்கிற ஆசை, பட் எடுத்த உடனே பெரிய கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது. பட் அந்த ஆசைக்கு தீனி போடுற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து சம்பாத்தியம் இருக்கா? அது வந்து இம்பார்ட்டன்ட். இல்லை சார், சம்பாத்தியம் இல்லை, இஎம்ஐ இருக்குது. ஓகே, இஎம்ஐ கட்டி ஸ்டில் வந்து உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் 20 லட்ச ரூபா கார் இப்போ சப்போஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 லட்ச ரூபா கார் அப்படின்னு சொன்னதுன்னா 20% வந்து நீங்கள் முன்பணம் கொடுக்கணும் அப்ஃப்ரண்ட்டாக. ஸோ 4 லட்ச ரூபா கொடுக்கணும். 16 லட்ச ரூபா வந்து நீங்கள் லோன் போகலாம். இந்த 16 லட்ச ரூபா லோன் வந்து ஒரு 7 வருஷம் லோன் தான் வந்து இதுக்கு தராங்க. ஒரு 9% இன்ட்ரெஸ்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 25,750 ரூபா வரையும் இஎம்ஐ வருது. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து இப்போ அதை வாங்குறதா நினச்சிங்க, ஆனால் 20 லட்ச ரூபா கார் வாங்க வேண்டாம், 10 லட்ச ரூபா கார். ஸோ இப்போ 20 லட்ச ரூபா காருக்கு வந்து எவ்வளோ பே பண்ணணும்? நம்ம 25,750 ரூபா பே பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 10 லட்ச ரூபா கார் தான் போகும். ஸோ அந்த 10 லட்ச ரூபா கார் அப்படிங்கும்போது நமக்கு முன்பணம் வந்து வெறும் 2 லட்ச ரூபா போட்டால் போதும். ஸோ 8 லட்ச ரூபா தான் வந்து நம்ம லோன். அந்த 8 லட்ச ரூபா லோனுக்கு நம்ம வந்து என்ன பே பண்ணோம்னா 12,870 ரூபா நம்ம பே பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 20 லட்ச ரூபா காருக்கு போன இஎம்ஐக்கும் 10 லட்ச ரூபா காருக்கு போன இஎம்ஐக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,871 ரூபா. அந்த 12,871 ரூபாயை இந்த நெக்ஸ்ட் 7 இயர்ஸ் போட்டுகிட்டே வந்துருந்தோம் அப்படின்னதுன்னா, அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 18-19 லேக்ஸ் கிட்ட வந்துடுது. ஸோ அப்போ வந்து இன்றைக்கி வாங்கினோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அந்த நெக்ஸ்ட்டு 7 இயர்ஸுமே வந்து பெரிய கார்லேயே வசிக்கலாம். 7 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, அதோடைய காருடைய விலை வந்து ஆப்வியஸ்லி 16 லட்ச ரூபா காருங்கிறது வந்து ஒரு 6-7 லட்ச ரூபாய்க்கு வந்துடும் 7 இயர்ஸ் ஃப்ரம். இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதாக இருந்ததுன்னா, அதே அமௌண்ட்டு தான் பே பண்ணியிருக்கோம். ஒரு அமௌண்ட் வந்து இஎம்ஐக்கு பே பண்ணியிருக்கோம், இன்னொரு அமௌண்ட்டை வந்து காருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 16,870 ரூபா ஃபுல்லாகவே வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ வாங்கினீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, அந்த 16,876 ரூபாயும் அப்ஃப்ரண்ட்டாக கொடுத்து வாங்கலாம். ஆர் ப்ராபப்ளி நான் ஃபஸ்ட்டு தடவை தான் நான் வந்து 20 லட்ச ரூபா காரை மிஸ் பண்ணேன், நான் முன்னாடி கொஞ்சம் கம்மியாக போனேன் இல்லையா, அதனால் நான் 20 லட்ச ரூபா கார் இல்லை 30 லட்ச ரூபா கார் போனீங்கன்னா கூட அந்த 18 லட்சத்தில் வந்து அழகாக வந்து 30 லட்சத்துக்குனா 6 லட்ச ரூபாய் மணியை கொடுத்துட்டு ஸ்டில் யூ கேன் ஹேவ் அ பெட்டர் கார். அதுதான் வந்து இந்த தாட் ப்ராசஸ். சார், பட் ஆனால் ரீல் எல்லாருமே சொன்னது என்னென்னா, இப்போது ஒரு கார்பஸ் ரெடி பண்ணிட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சுமே நான் திரும்ப லோன் தான் எடுக்க போகிறேன், என்ன கம்மி அமௌண்ட் எடுக்க போகிறேன், இப்போ என்னால் 20 லட்சத்துக்கு என்னால் கார் வாங்க முடியும், லோன் எடுத்தாலுமே நான் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகேவா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டல. சரி, அதை தான் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது 20 லட்ச ரூபா கார் எனக்கு நான் இப்போ ஆசைப்பட்றேன், ஐ எம் நாட் ஹாப்பி வித் கார்லாம் வந்து லைஃப்பில் வந்து நான் எத்தனை கார் வாங்குவேன்லாம் தெரியாது. மேபி 1 காரோ 2 காரோ எனக்கு தெரியாது. எனக்கு வந்து கார் வாங்கினோன்னா திஸ் இஸ் மை ட்ரீம் கார். அது 20 லட்ச ரூபாய்க்கு தான் இருக்குது இன்றைக்கி. அந்த 20 லட்ச ரூபாய்க்கு என்னால் 15,871 ரூபா பே பண்ணுறது எனக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் காரை வாங்கிங்க. நான் சொன்ன ஆப்ஷன் வந்து என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து கார் வாங்கணுங்கிற ஆசை, பட் வந்து அதே சமயத்தில் அவருக்கு இஎம்ஐ பே பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் முதல்ல ஒரு சின்ன காராக வாங்கிட்டு அதுக்கப்புறமா பெரிய கார் போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள்கிட்ட மணி இருந்ததுன்னா
20 லட்ச ரூபா கார் 50 லட்ச ரூபா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே சார். இப்போ ஒருத்தருக்கு 21 வயசாகுது, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு அப்படின்றப்போ அவருக்கு இன்னும் ஒரு 7-8 வருஷம் இருக்குது சார் கல்யாணத்துக்கு. நான் அதுக்கப்புறம் தான் வந்து கார் வாங்க போகிறேன் அப்படின்னா, நான் எவ்வளோ சார் என்னோட கார் அமௌண்ட் என்னன்னா 30 லட்ச ரூபாய் கார் வாங்கணும்னு இருக்கேன் அந்த டைமில். அப்படின்றப்போ நான் எவ்வளோ சேர்த்து வைக்கணும் சார்? 7 வருஷத்துக்கு வந்து நான் 30 லட்ச ரூபா கார் அப்படின்னு சொன்னதாக இருந்தேன்னா, அன்னைக்கு நான் வந்து 20%னா 6 லட்ச ரூபா மினிமம் நான் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ 6ன்னா மேபி 30-35 கூட வரலாம். நான் ஒரு 8-10 லட்ச ரூபா வரையும் அந்த முன்பணத்துக்கு தான் நான் ரெடி பண்ணணும். ஏன்னா இன்னையை விட இன்னும் 7 வருஷம் கழிச்சு என்னுடைய சம்பளம் ஜாஸ்தி. அப்போ அந்த 30 லட்ச ரூபா காருக்கு 24 லட்ச ரூபா லோன் போட்டேன்னா அந்த என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேனோ அது என்னால் கம்ஃபர்டபுளாக பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த 6 லட்ச ரூபா மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வந்து கம்மியாகவே சேர்த்தாலே போதும். அதே சமயத்தில் இல்லை சார் எனக்கு வந்து இப்போ 21 வயசு 28வது வயசு ப்ராபப்ளி நான் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கோம். கல்யாணம் ஆகி ஒய்ஃபு வந்திருப்பாங்க. ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து ஹாட் கேஷாக 30 லட்ச ரூபா கொடுத்து நான் வாங்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ. ஸோ நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணணுமா கூட இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து வெதர் நீங்கள் வந்து அதை லோனில் வாங்க போகிறீங்களா இல்லை வந்து ஹாட் கேஷாக வாங்க போகிறீங்களா அதுதான் டிட்டர்மின் பண்ணுது சார். ஆனால் கார் வாங்குற நிறைய பேர் அதை ஒரு அப்ரிஷியேட்டிங் அசட்டாக பார்க்குறாங்க. ஒரு எமோஷனல் வேல்யூ ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் பார்த்தா ஒரு அப்ரிஷியேட்டிங் அசட்டாக பார்க்குறாங்க. அஸ் அன் இன்வெஸ்டராக இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக நீங்கள் கார் ஒரு அப்ரிஷியேட்டிங் அசட்டா? இல்லை, கார் யாருமே அப்ரிஷியேட்டிங் அசட்டாகவே பார்க்கல. கார் இஸ் நெவர் எவர் பேன் அப்ரிஷியேட்டிங். சரி, எமோஷ்னலை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா எனக்கு கார் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் சிம்பிள், எனக்கு அது வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அங்கே வந்து அப்ரிஷியேட்டிங் டிப்ரிஷியேட் நம்ம அசட் அப்படிங்கிற இடத்துல அதை வந்து அசட்டுங்கிற இடத்துல கொண்டே வர முடியாது. அசட் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணீங்க அப்படின்னதுன்னா அதுக்கு எமோஷனே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா அது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து இதுதான் வேல்யூ அப்படிங்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு வந்து இந்த கார் வாங்கணும், அதோடைய விலை என்னங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. அது அப்ரிஷியேட்டாக டிப்ரிஷியேட்டாங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து எனக்கு ரொம்ப த மோஸ்ட் டியரஸ்ட் திங்ஸ் டு மீ அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனா நீங்கள் ஆல்வேஸ் யூ கேன் கோ ஹெட். அங்கே வந்து அப்ரிஷியேட்டிங் டிப்ரிஷியேட் அங்கே வேல்யூக்கு வந்து இதுவே கிடையாது. இப்போ வீடே நம்ம என்ன சொல்கிறோம், வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், இந்த வீட்டில் தான் நான் வசிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிங்க. ஆனால் அதே இது வந்து நான் ஒரு வீடு வச்சுருக்கேன், இந்த வீட்டை வாங்கி நான் யாரோ ஒருத்தருக்கு வாடகைக்கு தான் விட போகிறேன், அந்த வாடகைக்கு விடக்கூடிய காசு ரொம்ப கம்மி அப்படிங்கும்போது அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து எமோஷ்னலுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. சார், இப்போது கடைசி கொஸ்டின், இப்போ ஒருத்தர் கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு சார், என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் சார்? ஏன்னா நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிற விஷயங்கள்லாம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ நான் இப்போ ஒரு கார் வாங்க போகிறேன், அது லோனில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் முன்னாடியே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கணும்? ஒரு தடவைக்கு 2 தடவையாக அந்த கார் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். ஓகே, நான் இப்போ காரை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுன்னா இந்த காருக்கான யூசபிலிட்டி என்ன? ஏன்னா என்னுடைய ஆஃபீஸ்க்கு இங்கே வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு நான் டெய்லி அதை எடுத்துகிட்டு போகிறேன்னா சில பேர் என்ன பார்ப்பேன்னா, ஐயோ அது வந்து என்னுடைய ஆஃபீஸ் வந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்கு பெட்ரோல் போட்டு கட்டுப்படி ஆகாது, அது ஒரு சிங்கிள் ஆளுக்கு போயிட்டு வரோன்னா இட் வில் பி மோர் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு காரை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 வீலரில் தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் கேடர். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தோன்னா இல்லை எனக்கு வந்து கார் வந்து சேஃப்டி தென் பைக், ஆப்வியஸ்லி எஸ் இருக்குது, எனக்கு வந்து நிறைய பணம் வந்து நிறைய இருக்குது, அல்லது கம்பெனிலே கூட கொஞ்சம் அலவன்ஸ்லாம் தராங்க, அப்போ நான் கார் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுன்னா அவருடைய கார் யூசபிலிட்டி வந்து டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரை போயிட்டு வராங்க. அண்ட் வீக்கெண்ட்ஸில் கூட நாங்கள் வந்து சண்டே வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் சண்டே இஸ் ஃபார் அ ஃபேமிலி டே. நாங்கள் வந்து காரை எடுத்துகிட்டு எங்கேயாவது ஒன்றா கோயிலுக்கு போவோம், அல்லது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவோம், அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம். நாங்கள் வீட்டிலே இருக்க மாட்டோம், வி ஸ்பெண்ட் மோர் ஆன் த கார். அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது. அதனால் ஸ்டில் காரை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போ அதை விட்டுட்டு கம்பெனி பஸ்ஸே வருது, புரியுதுங்களா, 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வேலை பார்க்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்கும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை பார்க்குறாங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வரையும் அவங்க வந்து பயங்கரமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சண்டே ஒரு நாள் தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு. அந்த சமயத்தில் அந்த விமன் ஆர் மென் வந்து பார்த்தோன்னா தே ப்ரிஃபர் டு ஸ்டே அட் ஹோம். ஒரு பணிக்கு வந்து சும்மா ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு ஏதோ டிவி பார்த்துட்டு இப்படி தான் இருக்கிறதுன்னு பிரியப்படுவாங்களே வழியே அன்றைக்கும் போய் நான் வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்கான அது வந்து எகெயின் வந்து தெர் ஆர் எக்ஸப்ஷன், எல்லாத்துலேயும் இருப்பாங்க. இன் ஜென்ரல் இது தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது நீங்கள் கார் வாங்கணுமா வேண்டாமா. 1. 2வது, காரை பொறுத்தவரையும் எத்தனை பேர் வந்து அதில்
நம்ம உட்கார போகிறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை தான் இருக்காங்கன்னு, எதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய கார்? மோஸ்ட் ஆஃப் த டைம் 3 பேர் தான் போகிறீங்கன்னா, இன்ஃபேக்ட் பெரிய கார் அப்படிங்கும்போது பைசா ஜாஸ்தி, இன்சூரன்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் ரோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார் வந்து அது வந்து எல்லா ரோட்லேயும் வந்து ஈஸியாக போயிட்டு வந்துடும். பெரிய கார் அப்படின்னு சொன்னதுன்னா சில இடத்துல வந்து ரொம்ப இது ஓட்டுறதுமே வந்து ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல், நாட் ரிக்வயர்ட். ஸோ கார் வாங்குறது வந்து ஹவு பிக் யுவர் ஃபேமிலி சைஸ், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தென் கம்ஸ் டு இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னது இருந்ததுன்னா ஸ்லோலி பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இவி அடாப்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் அதாவது ஃப்யூச்சர் டெக்னாலஜி ஆப்வியஸ்லி இவி. ஸோ பெட்ரோல் வந்து இட்ஸ் நாட் அ ஃப்யூச்சர், மேபி அங்கங்கே இருக்கலாமே வழி இவி இஸ் த ஃப்யூச்சர். தட் அது இப்படி தான் ட்ரெண்டு போயிட்டுருக்கு. அப்படின்னு இருக்கும்போது ஸ்டில் வந்து யூ ப்ரிஃபர் பெட்ரோல், கேஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்களா, ஆர் இவி போகிறீங்களா, ஆர் ஹைப்ரிட் எது அப்படிங்கிறது நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் வந்து 10 லட்சமா 20 லட்சமா அந்த மாதிரி பார்த்துட்டு தீஸ் ஆர் ஆல் த ஸ்மால் திங்ஸ். அதை பார்த்துட்டு லோனை பொறுத்தவரை நீங்கள் லோனில் போகிறீங்க அப்படின்னு சொன்னதுன்னா ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் அ மேக்ஸிமம் டென்யூர். ஏன்னா 9% தான் இன்ட்ரெஸ்ட்டு. 7 வருஷம் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய இஎம்ஐ வந்து கம்மியாக இருக்கும். அதே இது வந்து 5 வருஷம் அப்படின்னு சொன்னதுன்னா இன்னொரு 20-25% கூட பே பண்ணணும். அதனால் மேக்ஸிமம் டென்யூர் எடுத்துட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் லோன் வாங்குறீங்களோ மேக்ஸிமம் டென்யூர் எடுத்துட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். தீஸ் ஆர் ஆல் த ஸ்மால் திங்ஸ் வந்து we have to consider. சார் இப்போ நான் உங்கள்கிட்ட சேலரி ரேஞ்ச் சொல்கிறேன், அவங்க எவ்வளோ கார் வாங்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். 1 lakh 1 lakhனா மேக்ஸிமம் அவங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபா வரையும் போகலாம் காருக்கு. 75,000 6 lakhs to 7.5 lakhs 50,000 5 lakhs அல்லது பெரிய கார் வேணும்னா யூஸ்டு கார் போகலாம். 35,000 35,000 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது. மேபி 5 வருஷம் 7 வருஷம் ஓல்டான காரு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு கிடச்சிது அப்படின்னதுன்னா அது செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கலாம். 25,000 ஸோ 25,000 டெஃபினட்டாக கார் வாங்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இஎம்ஐயே வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா அவங்க ரெண்ட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறமா சாப்பிடணும், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 டெஃபினட்டாக அஃபோர்ட் பண்ணவே முடியாது. மீறியும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னதுன்னா ப்ராபப்ளி ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்டில் ஏதாவது 75,000 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு ஏதாவது கிடச்சிதுன்னா மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம், பட் நாட் அட்வைசபிள். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.